கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் லெகசி கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. அதை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னடா கண்டென்ட்டு போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணவன் எடுத்த உடனே, டேய் உன் ஃபோன் எத்தனை ஜிபி ரேம்டா அப்படின்னு கேட்டேன். சரி நானும் 8 ஜிபி ரேம்டா அப்படின்னு சொன்னேன். உடனே பையன் சிரிச்சுக்கிட்டு, உன் ஃபோன் 8 ஜிபி ரேம் தான்டா, ஆனால் என் ஃபோன் பார்த்தீங்கன்னா 16 ஜிபி ரேம்டா, என்னோட புது ஃபோன் உன் ஃபோனை விட பர்ஃபார்மன்ஸ் அதிகம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டு அதை பார்த்து எனக்கு நல்லா சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேமை மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அது ஏன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற செகண்ட் வீடியோ, ஓகேவா? அதனால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? ஃபஸ்ட்டு ரேம்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ரேம் அப்படின்றது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அது பார்த்திங்கன்னா ப்ராசஸர் ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட் டைம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா ரேம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் கிச்சனில் ஒரு பிரியாணி இல்லை எதனா ஒரு செய்ய போகிறீங்க அப்படின்னா, அதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒரு வாட்டியும் ஒரு வெஜிடபிள்ஸை போய் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா டைம் ஆகும். அந்த டைமை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிளில் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வைக்கிறோம். அந்த டேபிளில் வைக்கிறது தான் பார்த்திங்கன்னா ரேம். நீ எப்படி தேவையான பொருளாக பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டேபிள் வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரேம் ஒர்க் ஆகுது. ரேமை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ரோ டிடிஆர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டபுள் டேட்டா ரேட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி எஸ்டிஆர் அப்படின்னு ஒரு ரேம் டைப் இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய இது. ஃபோனில் யூஸ் பண்ணுறது ரேம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்பிடிடிஆர் ரேம் டைப். என்ன ப்ரோ எக்ஸ்ட்ரா என்ன ப்ரோ எல்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா லோ பவர். இப்போ டிடிஆர் ரேம்ஸ் எல்லாமே எதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்களே தவிர ஃபோனில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஆர்ன்றது ரா பர்ஃபார்மன்ஸ் ஹை பவர் கன்சியூம் பண்ணுற ஒரு ரேம், ஓகேவா? அதை நீங்கள் ஃபோனில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேட்டரிஸில் ரன் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட்டடான பவர். இப்போ கம்ப்யூட்டர்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா டைரெக்ட் பவரில் பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பவர் வேணுமோ அவ்வளோ பவர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் அதை ஃபோனில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஃபோன்ஸில் எல்லாமே சின்ன பேட்டரிஸ் தான் இருக்குமே தவிர நம்ம பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்க ரேம்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர உங்களால் டிடிஆர் ரேம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா இதில் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பெரிய ஒரு மித்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போ என் ஃபோன்லேயே பார்த்திங்கன்னா 8 ஜிபி சொல்லியிருந்தேன்னா 8 ஜிபி ப்ளஸ் ஒரு 8 ஜிபி போட்டுக்கலாம். இது நிஜமாலே பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஒரிஜினல் ரேம் அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் வராது. ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ரேமுக்கு எங்கேருந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோம் கிட்டேருந்து தான் கிடைக்கும். அதாவது பார்த்திங்கன்னா 128 ஜிபி 256 ஜிபி இருக்குல்ல, அதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா ரேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுக்கு ஆக்குபை ஆகும். அது இப்போ ரேமோட மெஹாட்ஸ் எல்லாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5800 மெஹாட்ஸ்லேருந்து 6000 வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஆனால் அந்த ஸ்பீடை நம்ம ரோமால் மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. இப்போ ரேம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், டேபிளை பார்த்திங்கன்னா டெம்பரரியாக வச்சுருப்போம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆப்ஸ்லேருந்து கேம்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கீங்க, அது பார்த்திங்கன்னா 8 ஜிபி, ஓகேவா? இப்போ இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகுது, ஓகேவா? இப்போ ரன் ஆன அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகிடுச்சு. 8 ஜிபி ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதாகும். ஆனால் இப்போ விர்ச்சுவல் ரேம் வச்சுருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ரேம் அப்படின்றது உங்களோட ஃபிசிக்கல் ரேம் ஃபுல்லானால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அது ரன்னே ஆகும், ஓகேவா? அப்படி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்ஸ்டாகிராம் க்ளோஸ் ஆன இன்ஸ்டாகிராமை தூக்கிட்டு போய்ட்டு விர்ச்சுவல் ரேமில் வைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஓப்பன் பண்ணும்போது அங்கேருந்து அதால் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஓப்பன் ஆகாது. திருப்பி விர்ச்சுவல் ரேமில் வச்சுட்டு இன்னொரு ஆப் அங்கே வச்சுட்டு தான் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இப்படி தான் பார்த்திங்கன்னா ரேம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இதே போல் ஓகே ப்ரோ இப்போ நிறைய ரேம் ஈக்குவல் நிறைய பர்ஃபார்மன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 8 ஜிபி ரேம் இருக்க ஒரு ஸ்னாப்ட்ராகன் 888 Gen 5 ஃபோன் கூட ஒரு 32 ஜிபி ரேம் இருக்க ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர், அதாவது பார்த்திங்கன்னா 7S Gen 2, 7 Gen 3 இல்லை Dimensity 7300 இந்த மாதிரி ப்ராசஸர் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இதை விட அந்த 8 ஜிபி ரேம் இருக்க ஃபோன் பார்த்திங்கன்னா டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு கூட பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ராசஸர் அந்தளவுக்கு பவர்ஃபுல், ஓகேவா?
ஒரு டேபிளை வச்சுட்டு நீங்கள் என்ன தான் நிறைய புக்ஸை அடுக்கி வச்சுருந்தாலும் உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ தான் படிக்க முடியும். ஓகேவா? ரேம் வந்து எக்ஸ்ட்ரா யூஸே ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேம் எக்ஸ்ட்ரா எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி டாஸ்கிங், அப்புறம் இந்த ஆப் ஓப்பனிங், இந்தமாரி நிறைய ஆப்ஸை ரன் பண்ணுறது, இதில் தான் யூஸ் ஆகுமே தவிர ரேம் அதிகமாக இருந்தால் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது கிடையவே கிடையாது. ஓகேவா? அப்புறம் அப்புறம் வீடியோ எடிட்டிங்லாம் 32 GB மஸ்ட்டு, கேமிங்க்கு 16 GB மஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 4 பேருக்கு பிரியாணி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன டேபிளை வச்சு அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸை தூக்கி அந்த டேபிளை வச்சாலே பத்தும். அதே இடத்துல நீங்கள் ஒரு 1000 பேருக்கு, அதாவது ஒரு 1000 பேருக்கு நீங்கள் வந்து சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னா அந்த சின்ன டேபிள் பத்தாது. ஓகேவா? நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு பெரிய டேபிள் யூஸ் பண்ணுவீங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரேம் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நிறைய ரேம் இருந்தால் நிறைய பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒரு ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணணும், பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா அதோட CPU அண்ட் GPU, அந்த ரேம், அந்த SSD எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? இப்படி தான் பார்த்தீங்கன்னா ரேம் ஒர்க் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் ஆகிற செகண்ட் வீடியோ. ஓகேவா? இதில் நிறைய குறைகளும் இருக்கும், கண்டிப்பாக நிறைகளும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே ஒரு இமெயில் ஐடி கொடுக்குறேன். எதனா ஃபீட்பேக் இருந்தால் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சென்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? அப்போ தான் என்ன நான் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.